Hello everybody, வணக்கம். My name is Sadish. Welcome to my channel. இன்னைக்கு இன்னும் ஒரு முக்கியமான ஒரு எஸ்ஸே ஒன்று பார்க்க போறோம் பிள்ளைகள். அதாவது எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க கிளீன் ஸ்ரீலங்கா என்ற ஒரு திட்டம் ஒன்று எங்களுடைய மதிப்புக்குரிய அதிமேதகு ஜனாதிபதி அவர்கள் இந்த வருடத்தின் ஆரம்பத்தில் இன்ட்ரோடியூஸ் பண்ணப்பட்டிருக்குது கிளீன் ஸ்ரீலங்கா என்கின்ற திட்டம். இது அந்த நாட்டின் ஒரு நன்மை கருதி உருவாக்கப்பட்ட திட்டம் என்ற காரணத்தினால் இது தொடர்பாக உங்களுக்கு சில வேளைகளில எஸ்ஸே வாரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. அதன் காரணமாக இதையும் உங்களுக்கு நான் ஒரு அதாவது நினைவுபடுத்துவதன் பொருட்டு இந்த வீடியோவை உங்களுக்கு நான் அப்லோட் பண்றேன். எதுக்கும் நீங்க ரீட் பண்ணிக்கொள்ளுங்க. உங்களை நான் ஒரு அவேர்னஸ் உங்களை விழிப்புணர்வு செய்யறேன். இப்படி ஒரு எஸ்ஸே வாரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. எஸ்ஸே எஸ்ஸே தான் எடுக்க போறேன் என்கின்ற முடிவில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு இது ஒரு ஹெல்ப் அமையும் என்பது என்னுடைய கருத்து. சரியா? ஓகே, இதை பார்த்துட்டு போய்க்கல. சரியா? ஓகே. கிளீன் ஸ்ரீலங்கா இப்ப நான் இதை திருப்பி இன்னொரு விஷயமும் சேர்த்திருக்கிறேன். என்னடா விஷன் ஃபார் a better future in ஸ்ரீலங்கா என்று வரலாம். சரியா? விஷன் ஃபார் a better future in ஸ்ரீலங்கான்னு சொன்னா அது ஒரு ஜெனரல் நாலேஜ் மாதிரி தான். அந்த விஷன் என்னன்னு உங்களுக்கு தெரியும். அதுதான் கிளீன் ஸ்ரீலங்கா. சரியா? சரியா? அப்ப இதே அடிப்படை பேசிக்கா கொண்டு உங்களுக்கு நீங்க ஒரு எஸ்ஸே ஒன்று எதிர்பார்க்கலாம். ஆனா அங்க அவங்க பாயிண்ட்ஸ் தருவாங்க. அந்த பாயிண்ட்ஸ்க்கு நீங்க எழுதணும். நான் இப்ப ஜெனரலா ஒரு எஸ்ஸே அதிന്റെ நன்மை அதன் அட்வான்டேஜஸ் என்ன இருக்குது என்று சொல்லி எல்லாம் போட்டு எழுதியிருக்கேன். பாருங்க, வாசிங்க, உங்களுக்கு ஒரு ஐடியா ஒன்று வரும். அது உங்களுக்கு எக்ஸாம்ல எழுதுறதுக்கு ஒரு ஹெல்ப்பா இருக்கும். சரியா? ஓகே, இன்ட்ரோடக்ஷன். அறிமுகத்துல நாங்க என்ன சொல்றோம்னா, in 2025 our president introduced the Clean Sri Lanka program. சரி, கிட்டத்தட்ட கம்பைன் பிரச்சாரமே தான் அது. அப்ப இந்த திட்டத்தை கிளீன் ஸ்ரீலங்கா என்ற திட்டத்தை எங்க ஜனாதிபதி அறிமுகப்படுத்தினார். This program helps keep our country clean and pollution free. அப்ப இந்த திட்டத்தால எங்க நாட்டில அந்த நாடு சுத்தமாக இருக்கிறதுக்கும் நல்ல பசுமையாக இருக்கிறதுக்கும் மாசின்றி அதாவது ஏர் பொல்யூஷன் இல்லாம இருக்கிறதுக்கும் உதவி செய்யலாம். நான் கூட கண்ணால பார்த்திருக்கேன் பிள்ளைகள். இப்போ கூடுதலா இராணுவ வீரர்கள் கூட எங்களோட பிரதான வீதிகள்ல இருக்கிற இடங்களை சுத்தப்படுத்தி ஒரு வாகனத்துல நிறைய பாலித்தீன்ஸ்கள் அப்படியான அந்த வேஸ்ட் எல்லாத்தையும் துப்புரவாக்கி இப்போ பார்த்தா எங்களுடைய பிரதான வீதிகள் எல்லாம் கிளீனா இருக்கிறது, பார்க்கறதுக்கு அழகா இருக்குது. அப்படி அந்த திட்டம் ஒரு நல்ல ஒரு திட்டமாக எங்களுடைய ஜனாதிபதியால் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. சரியா? நீங்களே கண்ணால பார்த்திருப்பீங்க இப்ப மாற்றத்தை. சரியா? இட் என்கரேஜஸ் ஊக்குவிக்குது people to reduce waste. மக்கள் தங்களுடைய தேவையில்லாத பொலித்தீன் போன்ற கழிவுப் பொருட்களை குறைக்கிறதுக்கு வழிவகுக்குது. பிளான்ட் ட்ரீஸ் நடுகிறதுக்கு, மரங்களை நடுகிறதுக்கு ஊக்குவிக்குது. அண்ட் கீப் பப்ளிக் பிளேசஸ் டைடி, நேர்த்தியாக பப்ளிக் பொதுமக்களுடைய பகுதிகளை நேர்த்தியாக வைத்திருக்கிறதுக்கு உதவி செய்யுது. A clean environment is important for our health and future generation. அப்ப பாருங்க, இந்த சென்டென்ஸ்களை பாருங்க, இது உங்களால எழுத முடியும் ஈஸியா. பாருங்க, இதுல நான் ஹார்டான சென்டென்ஸா எதுவுமே இருக்காது. பாருங்க, உங்களுக்கு வாசிக்கும் போது விளங்கும். சரி, ஈஸி. இப்படி சிம்பிளா எழுதலாம். வாசிச்சீங்கன்னா உங்களுக்கு அந்த ஐடியாக்கள் வரும். சரியா? அப்ப இந்த கிளீன் என்வைரன்மெண்ட் என்ன செய்ய போகுது, எங்களுக்கு ஃபியூச்சர் ஜெனரேஷனுக்கு உங்களுடைய ஆரோக்கியமான வாழ்வுக்கு முக்கியத்துவமாக இருக்குது. இப்ப பேராகிராஃப் 1 என்ன சொல்றோம்னு பாப்போம். The Clean Sri Lanka program focuses on reducing pollution. மாசு குறைக்கிறது தான் முக்கியத்துவம். அதுல பிரதான எய்ம். Many people throw plastic bottles and wood wrappers on the roads and in rivers. மக்கள் என்ன செய்யறாங்க, பயன்படுத்தப்பட்ட பொலித்தீன்கள், பிளாஸ்டிக் பொருட்கள் மற்றும் உரைகள், சுற்றப்பட்ட உரைகள் மற்றது எங்க எறிகிறாங்க, டிரெக்டா பாதைகள், மெயின் ரோட்டுகள்லையும் ஆறுகள்லையும் எறிகிறாங்க. டு சால்வ் திஸ், இதை சரிப்படுத்துறதுக்கு
the government placed more dustbins in cities and villages. அப்ப இதை குறைக்கிறதுக்கு கவர்மெண்டால வந்து நிறைய பெரிய டஸ்ட்பின்ஸ்கள் வந்து அதிகம் மக்கள் மக்களோட செயற்பாடுகள் இருக்கின்ற இடங்கள்ல வந்து இப்படியான டஸ்ட்பின்ஸ்கள் வச்சிருக்காங்க. அதாவது ரீயூஸ், ரெடியூஸ் அண்ட் 3R சிஸ்டம் இருக்கு தானே. அப்ப அந்த 3R சிஸ்டத்தை மெயின்டைன் பண்றதுக்காக 3 பக்கெட்டுகள் வச்சிருப்பாங்க. பிளாஸ்டிக் கழிவு, பொலித்தீன் சம்பந்தப்பட்ட கழிவுகள், அந்த பேப்பர் சம்பந்தப்பட்ட கழிவுகள், மற்றது கண்ணாடி பொருட்கள் சம்பந்தப்பட்ட கழிவுகள் என்று வேறுபடுத்தி அதை மக்கள் போடுவதற்கு ஏற்ற வகையில் வைத்திருக்கிறோம். சரி, நீங்களே பார்த்திருப்பீர்கள். Schools and offices also teach people how to recycle. அப்ப என்னன்னு அந்த பொருட்களை வந்து மீள் சுழற்சி செய்யலாம் என்று சொல்லி பாடசாலைகளை வந்து அலுவலகங்களை வந்து கற்பிக்கலாம். For example, some schools collect plastic bottles and send them to recycling centers. அப்ப மீள் சுழற்சி செய்யப்படுகிற நிலையங்களுக்கு சில ஸ்கூல் வந்து பிளாஸ்டிக் பொருட்களை கலெக்ட் பண்ணி அனுப்பலாம். The government also finds those who litter in public places. Government also நல்ல நிலையில வந்து அந்த குப்பைகளை வந்து பப்ளிக் பிளேசஸில் வந்து சரியான முறையில பின்பற்றக்கூடிய போடக்கூடிய வகையில வந்து குப்பைகளை என்ன செய்யுதுன்னு சொன்னா அப்புறப்படுத்துறதுக்கு ஏற்ற வகையில வந்து அரசாங்கம் வந்து நடவடிக்கை எடுக்குது. சரியா? Another part of this program is tree planting. அப்ப இது அடுத்த பந்தியில நாங்க என்ன சொல்றோம்னா முக்கியமா அந்த பொல்யூஷனை குறைக்கிறது முதலாவது பந்தியில சொன்னோம். இப்ப வந்து நாங்க வந்து மர நடுகை வந்து மற்றொரு எய்ம் என்ன அது ட்ரீஸ் கீப் அஸ் ஃப்ரெஷ் ஏர் அண்ட் ப்ரொடெக்ட் நேச்சர். மரங்கள்லாம் எங்களுக்கு நல்ல ஒரு புத்துணர்ச்சியான வாயுக்கள் யார் தெரியுதான். அது மட்டும் இல்லாம இயற்கையை பாதுகாக்கலாம், ப்ரொடெக்ட். Schools and communities organize tree planting events. அப்ப பாடசாலைகள் மட்டுமின்றி சமூக அக்கறைகளுடைய நிறுவனங்கள் எல்லாம் என்ன செய்யுது, சமூகத்திலோட தொடர்புடைய எல்லாம் என்ன செய்யுது, ஆர்கனைஸ் பண்ணுது, ஒழுங்குபடுத்துதான் என்னத்தை மரநடுகை நிகழ்வுகளை ஒழுங்குபடுத்தலாம். For example, students in Colombo planted hundreds of trees in parks. அதாவது பார்க்கில், அதாவது பூங்காக்களை வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் கொழும்பு 100 மரங்களை நட்டுருக்கான். இப்போ கட்டாயம் நீங்கள் எக்ஸாம்பிள் எல்லாம் சொல்லணும் இல்லையா? இப்போ இது ஒரு ஜெனரல் நாலேஜ் வந்து நீங்கள் கட்டாயம் எக்ஸாம்பிள் சொல்லுங்கள். அப்பொழுதுதான் உங்களுடைய எஸ்ஏ வந்து நல்ல ஒரு பெருமதியான எஸ்ஏயாக இருக்கும். சரியா? The government is also cleaning rivers and beaches to protect marine life. கடல்வாழ் உயிரினங்களை வந்து பாதுகாக்கிறதுக்காக அரசாங்கம் வந்து என்ன செய்யுதுன்னா அந்த ஆறுகள் மற்றும் கடல்னு சொல்லி பீச்சஸ் அதுகளில் வந்து இருக்கிற பிளாஸ்டிக் கழிவுகள் இப்படியான பல கழிவுகளை என்ன கலெக்ட் பண்ணி அவற்றை துப்புரவு செய்வதன் மூலமாக அந்த கடல்வாழ் உயிரினங்களை பாதுகாக்குது. In Gaul, volunteers remove plastic waste from the beach. தாமங்களாக விரும்பி வந்து என்ன செய்யறாங்கன்னு சொன்னா அந்த பீச்சுகளில் இருக்கிற பிளாஸ்டிக் கழிவுகள் வேஸ்ட்களை வந்து சில பேர் வந்து எடுத்து ரிமூவ் பண்றாங்க, இல்லாம செய்யறாங்க. சரியா? அகற்றுறாங்க, ரிமூவ் பண்ண. அந்த கிளீன் ஸ்ரீலங்கா ப்ரோக்ராம் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் கன்க்ளூஷன் சொல்றோம், இம்பார்ட்டன்ட் ஃபார் அவர் கண்ட்ரி. இந்த ப்ரோக்ராம் நம்ம நாட்டுக்கு மிகவும் முக்கியத்துவமான ஒன்று தான். If we all work together, we can make Sri Lanka pollution free and beautiful. அப்ப நாங்க எல்லாம் சேர்ந்து தனிச்சு ஜனாதிபதி மட்டும் இந்த முடிவை எடுத்து போட்டு ஜனாதிபதி மட்டும் செய்வார் எதிர்பார்க்க கூடாது. நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு பிரஜையும் வந்து அதன் முக்கியத்துவம் கருதி ஒவ்வொருத்தரும் வந்து செயல்படுவார்களா இருந்தா இந்த நாடும் அந்த கிளீன் ஸ்ரீலங்கான்ற பேரும் வந்து உண்மையிலே எப்பொழுதுமே நிலைச்சிருக்கும். உண்மை. சரியா? அந்த நாடு அழகாக இருப்பதோடு இந்த பொல்யூஷன்ல இருந்து விடுபடும். A clean country means a healthy and happy life for everyone. சரியா? அப்ப உண்மையால ஜனாதிபதி அந்த திட்டத்தை கொண்டதுக்கு காரணம் என்னன்னு சொன்னா இந்த கண்ட்ரியில அதுல அர்த்தம் என்னன்னு சொன்னா ஆரோக்கியமான வாழ்க்கையும் சந்தோஷமான வாழ்க்கையும் வந்து ஒவ்வொருத்தருக்கும் தேவை. இந்த கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தின் மூலமாக இந்த நாடு துப்புரவாகுது, இந்த காற்று துப்புரவாகுது, காற்று துப்புரவாதன் மூலமாக மனிதன் ஆரோக்கியமாக மாறுகிறான். இதுதான் மனிதன் ஆரோக்கியமாக இருந்தால் மனிதன் சந்தோஷமாக வாழ்கிறான். என்ன? ஆகவே இதை எதிர்பார்த்துதான் ஜனாதிபதியால் அந்த திட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கு. சரியா? இதை நாங்கள் வரவேற்கிறோம், நிச்சயமாக வரவேற்கிறோம். ஓகே,
அப்ப இதையும் ஒருக்கா பார்த்துக்கொள்ளுங்க பிள்ளைகள். இது முக்கியமா உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இதோட தொடர்பட்ட மாதிரி எஸ்ஏஎல் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரியா? உங்களுக்கு ஞாபகப்படுத்தி இருக்கிறேன். ஆகவே அலர்ட்டாக ஒருக்கா பார்த்துக்கொள்ளுங்க. இத பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு பேஜ்ல நான் வந்து இத எழுதியிருக்கிறேன். பாருங்க. சிம்பிள். சரியா? சிம்பிளுக்கு சென்டென்சஸ் பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஓகே. உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே பிள்ளைகள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. ஓகே. Thank you for your watching and subscribe my channel and like and share it. Don't forget to subscribe my channel to get the new videos as soon as possible as a notification. Okay. Bye. Take care.